ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வினோதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் அகமுடைய முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கறிக்கடையில் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒரு 2 வருஷம் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் தாங்க கறிக்கடை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடையை இவங்க எடுத்து நடத்திட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வேலை இல்லைனாலும் ஓகே தான், எனக்கு ஒரு கடை இருக்குது, அதில் ஏதாவது இன்னொரு கடை வச்சுக்கோன்னு நம்ம பிழைச்சிக்கலாம், நல்ல குணமாக இருக்கணும், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறவனும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணவேணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் அகமுடைய முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஹாஸ்டலில் வார்டனாக வேலை பார்த்துட்ருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்டலில். இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதனால் இவங்களுடைய மாமியாரே அவரை வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு சொத்து இருக்குங்க. ஒரு ஏக்கர் நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்குங்க. ஸோ ஒரு போர்ஷன் இவங்க இருக்காங்க, இன்னொன்று வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு குழந்த மட்டும், ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ 2 பேர்த்தையுமே இவங்களுடைய மாமியார் தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு துணையாக பாதுகாப்பாகவும் இருக்கிற துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் படிச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.